வார்த்தைக்கு நேராக நம்ம அப்படியே கடந்து செல்வோம். சிறு பிள்ளைகள் நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எத்தனை பேர் இந்த இது வரைக்கும் நம்ம தியானிச்ச டைட்டில்ஸ் ஞாபகம் இருக்குது? ஸோ என்னென்ன காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு போட மாட்டாங்க, இப்போ பின்னாடி ஆள் இல்லை, ஸோ அதனால ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. ஸோ என்ன டைட்டில் நம்ம பார்த்துருக்கோம்? வாட் இஸ் த சர்மன் சீரியஸ் தட் வி ஆர் மெடிடேட்டிங் ஆன்? ஃபர்ம் அண்ட் இன்டெகிரிட்டி, உத்தமத்தில் உறுதி. இந்த சர்மன் சீரியஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழாக நிறைய சப்டைட்டில்ஸ் நம்ம கிட்டத்தட்ட 2 மாதம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஜூலை மாதத்துலேருந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டைட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? கம்யூனியன் வித் காட், தேவனோடு சஞ்சரிக்க உத்தமம் அவசியம் அப்படின்னு பார்த்தோம். 2வது செயல்பாட்டில் உத்தமம். நீங்க எல்லாம் மூஞ்ச பார்க்கறது பார்த்தா தெரிஞ்சிச்சு, ஓகே இன்னைக்கு ஆன்சர் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. செயல்பாட்டில் உத்தமம், நம்முடைய இன்டெகிரிட்டி இன் ஆக்ஷன் அப்படிங்கிற 2வது நம்ம பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம்? அது செயல்பாட்டில் உத்தமத்துக்குள்ள வந்துடும் நமக்கு. ஸோ 3வது அந்தரங்கத்தில் உத்தமம். ஸோ இன்டெகிரிட்டி வித்தின் 4 walls அப்படி நம்ம பார்த்தோம். அடுத்ததா நம்ம பார்த்தோம் உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள், உத்தமமா இருக்கிறவனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். போன வாரம் பிரதர் ஜாஷுவா அங்கே நம்ம மத்தியில் வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். அதுக்கான டைட்டில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? உத்தமம் ஞானத்தை தரணும். நம்ம யோசபாத்தை வைத்து நம்ம பார்த்தோம். அவர் he made it intentional to be in his integrity. அவருடைய உத்தமத்தில் அவர் உத்தமமா வாழணும் அப்படின்னு அவர் ஒரு உறுதியை எடுத்து நின்னார். உறுதியான உத்தம வாழ்வு அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனோடு சஞ்சரிக்க உத்தமம் அவசியம். இன்டெகிரிட்டி இஸ் a must for communion with God. 2வது இன்டெகிரிட்டி இன் ஆக்ஷன். கொஞ்சம் பேசுங்களேன். இன்டெகிரிட்டி இன் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்டெகிரிட்டி இஸ் a must for communion with God. தேவனோடு சஞ்சரிக்க உத்தமம் அவசியம். 2வது இன்டெகிரிட்டி இன் ஆக்ஷன், செயல்பாட்டில் உத்தமம். 3வது இன்டெகிரிட்டி வித்தின் 4 walls, நம்முடைய அந்தரங்கத்துல உத்தமம் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 4வது உத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடைசியா போன வாரம் உறுதியான உத்தம வாழ்வு. ஸோ நம்ம உத்தமத்தோட வாழ்றதுக்கு நம்ம இன்டென்ஷனலா we have to choose அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, குடும்பத்திற்குள் உத்தமம், இன்டெகிரிட்டி வித்தின் ஃபேமிலி. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். என்னாகமம் 33வது அதிகாரம் 55வது வசனம். எடுத்தவங்க எல்லாம் நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். என்னாகமம் 33:55. நம்பர்ஸ் சாப்டர் 33 and verse 55. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? நம்பர்ஸ் சாப்டர் 33 and verse 55. குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இன்னொரு முறை நம்ம வாசிப்போமா? நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். கண்களை மூடுவோமா? அப்பா, அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சப்பாராச்சா, சர்வ வல்லவராக நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களோடு பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. அப்பா, எங்களோட உத்தமம் எவ்வளோ அவசியம் என்கிறத தகப்பனே சப்பா இந்த கடந்த வாரங்கள் மூலியமாக எங்களோட நிறைய காரியங்கள் எங்களோடு பேசி வருகிறீங்க தகப்பனே சப்பா. அதுக்காக நாங்கள் முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்டெகிரிட்டி இஸ் அ மஸ்ட், இட் இஸ் அ மஸ்ட் டு ஹேவ் இன் அவர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க. இது நிச்சயமாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு காரியம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே சப்பராஜா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோசபாத் சொன்னது போல தகப்பனே சப்பராஜா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை தகப்பனே சப்பராஜா. உத்தமனுக்கு தான் நீங்க துணையா இருக்கிறீங்க தகப்பனே சப்பராஜா. துன்மார்க்கனுக்கு நீங்க துணையாக இருக்கிறது இல்லை தகப்பனே சப்பராஜா. பொய் உதடுகள் உள்ளவனுக்கு நீங்க அப்பா உதவியாக நீங்க ஒத்தாசையாக நீங்க இருக்கிறது இல்லை தகப்பனே சப்பராஜா. உத்தமம் உள்ளவனுக்கு கர்த்தர் உறுதியாக இருக்கிறீங்க, உறுதியான துணையாக இருக்கிறீங்கிறத நாங்கள் வாசிக்கிறோம். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா, இந்த நேரத்திலையும் நீங்க எங்களோட குடும்பத்தோடு பேச போகிற காரியங்களுக்காக
கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குடும்ப வாழ்வு, ஃபேமிலி இஸ் அ வெரி மஸ்ட் இன் அவர் கிறிஸ்டியன் வேல்யூஸ். தகப்பனே இயேசப்பா, தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் எங்கள் மத்தியில் என்ன பேச விரும்புகிறீங்களோ அந்த எங்கள் மத்தியில் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படணும்ப்பா, நாங்கள் சிறுகணும். எங்களுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் சென்று ராஜா பதிந்து அந்த வார்த்தைகள் கனி கொடுப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 30, 60, 100 கனி கொடுத்து ராஜா அந்த கனிகள் பலருக்கு ஆசீர்வாதமாக மாற நீங்கள் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த என்னாகமம் 33வது அதிகாரத்தை நான் சில வாரங்களுக்கு முன்பாக நான் தியானிச்சு கொண்டு இருந்தேன். அந்த தியானித்து கொண்டு வரும்போது இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் போடப்பட்டது. ஆனால் அந்த வசனத்தை நான் அப்படியே ஓரமாக நான் எடுத்து வச்சுட்டேன், நோட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதை வந்து நான் எங்கேயும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த வாரத்தில் நான் தியானிச்சு கொண்டு இருக்கும்போது தேவன் என்னோடு கொடுத்த ஒரு டைட்டில், இந்த 3 வாரங்களும் ஒவ்வொரு காரியங்களும் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ குடும்பத்திற்குள் உத்தமம். இந்த என்னாகும் 33வது அதிகாரம் 55வது அதிகார வசனத்தில் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்பாக சொல்லப்படுகிற ஒரு வசனம் தான் இந்த வசனம். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், ஸோ அந்த தேசத்தில், கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்படிங்கிற சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எங்க அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க போறதுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வேதத்துல பல இடங்களை பார்த்தீங்கன்னா பூமி, தேசம், தோட்டம், லேண்ட் அப்படிங்கிற நிறைய வார்த்தைகள் இந்த நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஆதியாகமத்திலேருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ லேண்ட், இந்த வார்த்தைகள் திருப்பி திருப்பி வேதத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு அந்த இடத்த அவர் சொல்றாரு. ஸோ அதே போல் பூமி அப்படிங்கிறது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்குது. அதே போல் மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் தேசம் அப்படிங்கிறது 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தோட்டம் என்கிறது சாலமோனுடைய உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல சங்கீதம் 128வது அதிகாரம் 3வது வசனத்தில் நிறைய வசனங்களை நம்ம இந்த வார்த்தைகளை திருப்பி 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 நம்ம வேதம் முழுவதும் நம்ம வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நம்ம கண்களுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் கண்களால் பார்க்காம இருந்து அதை விசுவாசித்து அவர் அதை சுதந்திரித்துக் கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகள் நம்ம இப்ப எந்த விதமான ஒரு இஸ்ரவேலர்களாக நம்ம இருக்கிறோம்? நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த லேண்ட் அப்படிங்கிறது, இந்த தேசம், இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, we think it is a physical thing. பட் இதுக்கு மேலான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசம், ஒரு குடும்பத்தை குறிக்கும். தேசம் அப்படிங்கிறது it denotes a family spiritually. So Israelites are a family. ஸோ ஆபிரகாமின் சந்ததியாக அவங்க வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இட் டினோட்ஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு இஸ்ரவேலர், இந்த வார்த்தை இந்த 33வது அதிகாரம் 55வது வசனம், இந்த குடும்பம் அந்த தேசத்துக்குள்ளாக நீங்க போகும்போது அந்த உள்ள இருக்கிற காரியங்களை, ஒரு குடும்பம் ஒரு யூனியனுக்குள்ள நம்ம வரும்போது நமக்கு 2 மனுஷங்க சேர்றாங்க இல்லையா? ஸோ 2 மாம்சமா இருந்தவர்கள் சேர்ந்து ஒரே மாம்சமாய் மாறுறாங்க. அவங்க இருவராய் இராமல் ஒருவராய் மாறுறாங்க. ஸோ இந்த இருவர் ஒருவராய் மாறும்போது உள்ள இருக்கிற பல தேவையில்லாத காரியங்களை எடுத்து வெளியில துரத்தி விடணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஒரு தேசத்தை நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் சொல்லுவோமே. ஸோ நம்ம சென்னையில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு இல்லை, ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் ஒரு 5 சென்ட் நம்ம வாங்குறோம். ஸோ இந்த 5 சென்ட் நம்ம ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் நம்ம சொல்லும்போது நம்ம ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும், பக்கத்தில் வீடு நல்லா இருக்கும், அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் என்ன இருக்கும்? ஃபுல்லாக களைகளாக இருக்கும், ஃபுல்லாக முள்ளு மரங்களாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? வெட்டி சீர்படுத்தினா தான் அந்த இடத்துல ஒரு குடும்பம் என்கிறத, ஒரு வீடு என்கிறத கட்ட முடியும். இல்லை அந்த மரம் இருக்கும்போது அதுக்கு மேலே இல்லை மரம் இருக்கட்டும்பா, அந்த களை இருக்கட்டும்பா, நான் அப்படியே வீடு கட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம கட்ட முடியாது இல்லையா? ஸோ அந்த களைகள் எல்லாம் பிடுங்கிட்டு கட்டினாதான் அந்த வீடு என்ன பண்ணும்? நிற்கும். அதை கிளீன் பண்ணிட்டு தான் அந்த வீடு கட்டணும். இல்லைன்னா அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு மரம் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும், சைடில் அப்படியே செடி கொடிகள் வளர்ந்துட்டு இருக்கும், முள் இருக்கும், வீடை சுற்றி நடக்கவே முடியாது இல்லையா? ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ ஒரு இடம் நம்ம வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணுமானால் அதை நம்ம சுத்திகரித்து அதில் இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களும், ஒருவேளை அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஒரு எல்லா அசுத்தங்கள் இருந்தாலும் தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணுவோம்? பிடுங்கி தள்ளிட்டு தான் அந்த இடத்துல வீடு கட்டுவோம். இப்போ 2 மனிதர்கள், ஒரு கணவனும் ஒரு மனைவியும் சேர்ந்து வரும்போது அந்த 2 மனிதர்கள்கிட்ட தேவையில்லாத பல காரியங்கள் இருக்கும்
இல்லையா? ஸோ இந்த தேசம் என்கிறது ஒரு கட்டப்படும் போது, இந்த தேசம் கட்டப்படும் போது, குடும்பம் ஒரு யூனியனுக்குள்ள வரும்போது 2 மனுஷங்கிட்டையும் தேவையில்லாத ஒரு காரியம் இருக்கும். ஸோ இப்போ குடும்பம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம் 2 பேரும் சேர்ந்து வைப் பண்ணாதான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறோம். 2 பேரும் சேம் இதுல இருந்த வேவ்லென்த்ல இருந்தாதான் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கிறது கிடையாது. தேவன் நினைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பாசிட்டிவா இருப்பாங்க, இன்னொருத்தர் நெகட்டிவா இருப்பாங்க. அந்த 2 பேர்த்த சேர்த்து தான் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குடும்பத்தை உருவாக்குவார். அந்த குடும்பத்தை பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அந்த திருமணத்துக்கு முன்பாகவே பல காரியங்களை பேசி இதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2 பேரும் வேற வேற வீட்டில் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது ஓகே அவங்க சூப்பரான கேரக்டரா இருக்காங்கப்பா, ரொம்ப நல்ல ஒரு டைப்பா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எப்போ அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்படின்னா 2 பேரும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்றது வரைக்கும். அது வரைக்கும் நம்ம இருதயம் சூப்பரா இருக்குப்பா, அந்த மனைவி அந்த பொண்ணு சூப்பரா இருக்காங்கப்பா, எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு பார்ட்னர் அப்படின்ட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் நம்ம சூப்பரா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதே இது அந்த பொண்ணும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கும். இந்த ஆள் ரொம்ப அருமையான ஆளா இருக்கிறாரு, ரொம்ப சாந்த குணமுள்ள ஆளா இருக்காரு, ரொம்ப சுத்தபத்தமுள்ள ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதே ஆப்போசிட்டா 2 பேர் சேர்ந்து வாழும்போது தான் தெரியும் இந்த ஆள் காலையில் இருந்துச்சானா பல்லே விளக்க மாட்டாரு, மற்ற எல்லா காரியத்தை பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ சேர்ந்து வாழும்போது தான் நிறைய அந்தரங்கமான காரியங்கள் வெளியில புலப்படும். புரியுதா உங்களுக்கு? இப்ப புலப்படும் போது இந்த காரியங்களை என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவன் என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத காரியங்களை புடுங்கிட்டே வருவார், தேவையில்லாத காரியங்களை மாத்திட்டே இருப்பாரு. ஸோ அது இந்த கோவமா இருக்கலாம், நிறைய காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும், நிறைய காரியங்கள் ஒரு மனுஷிக்குள்ள இருக்கும். இந்த காரியங்களை எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டே வருவார். இதை ரிமூவ் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா திருமணமான ஒரே மதத்தில் எல்லாரும் செட் ஆயிடணும், எல்லாம் சூப்பரா இருக்கணும், சூப்பரா நம்ம வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னா அது கிடையாது. நம்ம இந்த கணவனும் மனைவியும் தேவன் எதற்காக நிற்கிறார் ஆனால் அவர் சொல்றாரு உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை துரத்தி விடாமல் இருப்பீர்களானால். அந்த தேசத்தின் குடி அப்படின்னா அந்த இடத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்போது, அந்த உறவை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும் போது, அந்த குடும்பம் என்னும் உறவுல வரும்போது நமக்குள்ளாக இருக்கிற காரியங்களை நம்ம துரத்தி விட்டு தான் ஆகணும். நான் துரத்தி விட மாட்டேன், என் வாழ்க்கையில அந்த கலை இருக்கட்டும், என் குடும்பத்துல அந்த கலை இருக்கட்டும் அப்படின்ட்டு வாழவே முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மனுஷன் ஒருத்தங்களை திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வாலிப ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்து 3 வயசுல அந்த தகப்பனார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த இவங்களோட என்னால வாழ முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்ட்டு அந்த மனுஷன் அவங்க குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. குடும்பத்தை விட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த தகப்பனார் திருப்பி வராரு இந்த குடும்பத்துக்குள்ள. அது வரைக்கும் அந்த தாயார் அந்த மகனை வைத்து யூகேல நடந்த ஒரு காரியம். ஸோ அந்த மகனை வைத்து வளர்த்து கொண்டே வராங்க. ஸோ இந்த வளர்த்து கொண்டே வரும்போது இந்த தகப்பனார் திரும்பி வந்து 18 வயசுல வராரு. அந்த மகனுக்கு 18 வயசு இருக்கும்போது வராரு. ஸோ 3 வயசு ஆகும்போது விட்டுட்டு போனவர் 18 வயசு ஆகும்போது வராரு. இப்போ இந்த மகன் பாத்தீங்க அப்படின்னா அவன் அப்படியே வேற மாதிரி இருக்கான். இவர் நினைச்சிட்டு வந்தாரு நான் இந்த குடும்பத்தோட சேர்ந்து அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சரியாயிரும் அப்படின்ட்டு. ஆனா அந்த தகப்பனார் அந்த மகனை விட்டு போனதுனால அந்த மகன் என்ன பண்ண அப்படின்னா பயங்கர மோசமான வழிகள், எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்கள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அந்த தகப்பனார் வந்து அவர் சொல்றாரு என்னால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த பையன் வந்து he is not ready to listen to his father because இத்தனை வருஷம் அந்த தகப்பனாருடைய வாழ்க்கையில் இல்ல. இப்போ திடீர்னு என் வாழ்க்கையில வந்து என் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறேங்க. அந்த பையன் வந்து he was not at all ready. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் பாட்டுக்கு இப்படி தான் இருப்பேன். அந்த தகப்பன் முன்னாடியே அவன் உட்கார்ந்து எல்லா அசுத்தமான காரியங்களையும் பண்ணி கொண்டு இருந்தான். ஸோ இந்த தகப்பனார் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாம என்னால முடியல, நான் போயிட்டேன், இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன், இவ்வளோ வருஷங்களுக்கு கழிச்சு நான் வரேன், இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த காரியம் எதனால் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த தகப்பனார் ஸ்டார்டிங்லேயே அவர் வாழ்க்கையில் அந்த திருமணம் என்னும் உறவுக்குள்ள அவர் வரும்போதே அந்த காரியங்களை தள்ளி விட்டுருப்பாரானால் அவர் அந்த 3 வயசுல அவர் விட்டுட்டு போயிருக்க மாட்டாரு. அவருக்குள்ள இந்த தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாததுனால 3 வயசுல அவர் போனவர் திருப்பி அந்த குடும்பத்துக்கு வந்துதான் ஆனார் திருப்பி. ஸோ he came back but he could not restore what is lost. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த தகப்பனார் திருப்பி அந்த குடும்பத்துக்கு வந்தாரு. ஆனா what he has done is done. ஸோ அந்த திருப்பி அந்த மகனுடைய வாழ்க்கையில திரும்பி போய் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் திங். ஸோ இந்த ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த மனுஷன் சேர்ந்து வாழ தொடங்கும் போது அது காரியங்கள் சேர்ந்து வாழும்போது எல்லா காரியங்களையும் தேவையில்லாத காரியங்களை உதறி விட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா திருமணம் அப்படின்னு ஒரு இதே வேணாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன் நான். கிட்டத்தட்ட 1949 வருஷத்துல இப்போ எத்தனை பேர் மேரேஜ் ஆயிருக்காங்கிறது உங்களுக்கு இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரீஜியனா நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் நான். ஸோ 1949 வருஷத்துல யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 78, நான் உங்களுக்கு அக்யூரேட்டான ஃபிகர்ஸ் சொல்லலை, 78% 78.8 பீப்புள் தே வேர் மேரிட். ஸோ 78.8 குடும்பங்கள் இல்லை பெர்சன்டேஜ் ஆஃப் குடும்பங்கள் அக்ராஸ் த யூஎஸ் தே வேர் மேரிட். இதே 1975 வருது, இப்போ 66% அது ஷ்ரிங்க் ஆகுது. 2024 வருது, இது 47.1% ஷ்ரிங்க் ஆகுது. இப்போ
இப்போ 2025 வந்திருக்கு, இது 47% வந்திருக்கு. இதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியன்லையுமே இந்த உலகத்தில் அக்ராஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ரீஜியன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா the number of people who are married is getting less and less and less. 2024 EUல நம்ம இருக்கிற இந்த கான்டினென்ட்ல எடுக்கப்பட்ட சர்வே என்ன அப்படின்னா only 39% of people who are living in the house with a child or without a child they are married. So rest 60% நீங்க யோசிக்கலாம். 61% ஜனங்கள் EUல மாத்திரம் they are living without getting married. அவங்க திருமணம் என்கிற ஒரு அந்த உறவுக்குள்ள போகாம they are living their life. இது எதற்காக எதனால அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் மெயின் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா 2 டாபிக். ஒன்று, தே ஆர் நாட் ரெடி ஃபார் கமிட்மெண்ட். ஒரு 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 கமிட்மெண்ட்டுக்குள்ளாக ஒரு உறவுக்குள்ளாக போய் நான் ஐம் ரெடி டு கமிட் மை செல்ஃப், ஐம் ரெடி டு சேஞ்ச் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தே ஆர் நாட் ரெடி டு கம். ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் அ ட்ராப். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது என்னன்னா கமிட்மெண்ட், எனக்கு இந்த கமிட்மெண்ட் வந்து எனக்கு வேணாம், நான் என்னை போலவே நான் இருந்துட்டு போறேன், ஐ டு நாட் வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப் ஃபார் எனி ஒன் ஹூம் ஐ எம் கெட்டிங் மேரிட். இது ஒரு வாலிப மகனா இருக்கலாம் இல்ல வாலிப மகளா இருக்கலாம், இவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான். ரெண்டாவது சொல்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ட்ராப், மேரேஜ் இஸ் அ ட்ராப் விச் ஐ டு நாட் வாண்ட் டு கெட் இன்டு. இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேரை நாங்க சுத்தி பார்க்கிறோம். அதுல பலருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும், 3 குழந்தைங்க இருக்கும், ஆனா அவங்க பாத்தீங்கன்னா திருமணமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எதனால அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். எய்தர் தே டிட் நாட் வாண்ட் டு கெட் இன்டு அ கமிட்மெண்ட் ஆர் தே டிட் நாட் வாண்ட் டு கெட் இன்டு அ ட்ராப். அவங்க சொல்ற அந்த ட்ராப்புக்குள்ள அவங்க போறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இதுதான் இந்த உலகத்தின் ஜனம் சொல்றது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு உறவுக்குள்ள அவங்க போனாங்க அப்படின்னா அந்த உறவுல அவங்க அந்த மனைவி என்ன விரும்புறாங்களோ, இந்த மனைவிக்கு கணவன் என்ன விரும்புறாங்களோ அந்த காரியத்தையே அவங்க மாற்றி தான் ஆகணும் இல்லையா? ஸோ மாத்தாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறது இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் தட் இஸ் நாட் ஆஃப் மேரேஜ். இப்போ ஒரு குடும்பத்தை ஒரு உறவுக்குள்ள வந்து அதை மாற்றுறது தான் ஒரு குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக மாறுமே தவிர இல்லை நான் என்னை போல தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலருடைய ஸ்டேட்மெண்ட். அண்ட் தட் இஸ் வை தே டு நாட் வாண்ட் டு கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப். ஒரு கமிட்மெண்ட் ஒரு தே ஃபீல் இட் இஸ் அ ட்ராப் பிகாஸ் த ட்ராப் விச் மீன்ஸ் அவங்க நிறைய காரியங்களை மாற்றணும், நிறைய காரியங்களை சேஞ்ச் பண்ணணும். குழந்தைகள் வந்துருவாங்க, குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், அவங்க மூஞ்சில என்ன இல்லாமல் பண்ணுவாங்க, ஸோ அவங்க எந்த அடிப்பாங்க உதைப்பாங்க, இதெல்லாம் வாங்குறதுக்கு தே ஆர் நாட் ரெடி டு கெட் இன் டு தட். இதை எதற்காக நான் இவ்வளோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி இஸ் அ வெரி ஃபவுண்டேஷன். நம்ம வேதத்தில் நம்ம வாட்சோம் அப்படின்னா கடவுள் கிரியேட் பண்ணும்போது 2 ஆதாமியா கிரியேட் பண்ணாரு, 2 ஆதாமியா கிரியேட் பண்ணாரு. நினச்சிருந்தாருன்னா அவர் 2 ஆதாம் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, நான் இப்போ உங்கள் 2 பேர்த்த நான் கிரியேட் பண்ணுறேன், ஸோ நான் லேட்டராக என்ன பண்ணேன் 2 பேர்த்துக்கும் 2 ஏவாள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கிரியேட் பண்ணும்போதே தி பேசிக் ஃபவுண்டேஷன் காட் செட்ஸ் இஸ் ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் இல்லையா? ஒரு கணவன் மனைவியாக தான் தேவன் அந்த உலகத்தை உருவாக்கும் போதே சிருஷ்டித்து கொண்டு வர்றார். அவர் சொல்லியிருக்கலாம் நீங்க 2 பேர் என்ன பண்ணுங்க, உங்களை நான் விடுறேன், நீங்க இந்த தோட்டத்தை ஃபுல்லா ஏதேன் தோட்டத்தை ஃபுல்லா நீங்க சீரமைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மனைவியை கொடுக்குற அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி சொல்லல. அவர் சொல்றது என்ன அப்படின்னா உனக்கு ஒரு மனைவியை நான் இப்ப கொடுக்குறேன், நீ தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, உனக்கு I'm gonna make you a perfect partner, I'm gonna make you a right partner, so with whom you have to live இல்லையா? ஸோ இப்போ இந்த 2 குடும்பத்தை 2 பேர்த்த தேவன் சேர்க்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏவாளுக்கு சில காரியம் இருக்கும் அப்படின்னா ஆதாமுக்கு சில காரியம் இருக்கும். இவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி சில காரியங்களை போனாதான் அந்த குடும்பம் என்கிறது ஒரு சீட்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். மாறாமல் இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி ஆயிரும்? நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி ஆயிரும்? உடஞ்சே போயிடும். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், நம்ம சில வருஷங்களுக்கு முன்பாக நம்ம கேட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் the number of percentage who are applying for divorces கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப அதிகம். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம பிறந்து வந்த ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஸ்டேட்டஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they are not ready to get into this. அவங்க நிறைய கமிட்மெண்ட்டை நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ எத்தனை பேருக்கு நம்ம பண்ண கமிட்மெண்ட் ஞாபகம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த கமிட்மெண்ட் ஞாபகம் இருக்குது இல்லையா? ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த ஞாபகம் இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை எத்தனை பேர் நம்ம அனுதினம் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர். எத்தனை பேர் என் கூட அக்ரி பண்ண முடியும், இன்க்ளூடிங் மீ? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம மனைவி சுகவீனத்தமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒய்யாரமாக உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா டிவி பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தாவைப்பா, ஏதாச்சும் எனக்கு ரைஸ் வச்சு கொஞ்சம் தயிர் சாதமாக தாவையாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், என்னால் அதெல்லாம் முடியாது, நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இல்லை நான் யூடியூப் பார்த்துட்டு நான் ஏதாச்சும் கேம் விளையாண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா நம்ம பண்ண கமிட்மெண்ட் என்ன? நம்ம பண்ண வாவ் என்ன? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் என்ன ஆனாலும் மரணமை பிரிக்கும் வரை உன்னை நான் விட மாட்டேன். இதுதான் நம்ம பண்ற கமிட்மெண்ட். ஆனா அந்த கமிட்மெண்ட்டை பல பேர் நம்ம மறந்தே போயிடுறோம். புரியுதா உங்களுக்கு? மேரேஜ் இஸ் a very foundation that is for every single Christian life. Marriage is a covenant that starts the family. இந்த திருமணம் என்கிறது ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிற ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. இப்போ திருப்பி அந்த வசனத்துக்கு நான் போக விரும்புகிறேன். அந்த தேசம், இந்த நம்ம குடும்பம் 2 பேர் சேர்றாங்க, உள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், லெஃப்ட் ஓவர் திங்ஸ். ஸோ இப்போ திருமணத்துக்குள்ள நம்ம போகும்போதே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கணவன் மனைவி சேரும்போது அவங்க அப்பா அம்மாக்கு 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, பையனோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா, மண்டே நல்லா ரெடி பண்ணிக்கோ, மைண்டை நல்லா ரெடி பண்ணிக்கோ, அடி வாங்கலாம், மிதி வாங்கலாம், இல்லை என்ன வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் ஆயத்தமா இருன்னு சொல்லுவாங்க. இது அப்பா பையன் சைடில் சொல்றது. அதே சைடில் பொண்ணு சைடில் சொல்லுவாங்க, இங்கே பாருமா, அங்கே போனால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் சொல்லுவாங்களா? அங்கே போனால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், என்ன ஆனாலும் சரி எதிர்த்து பேசிடாத, அவங்க சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு கப்பு சுப்புன்னு கேட்டு அமைதியா இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டு தானே? நீங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? நமக்கு நீங்க என்ன பார்க்கறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குது, இதெல்லாம் நம்ம கேட்டது மாதிரி இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ சில நேரம் சொல்லுவாங்க, இதே அரேஞ்ச் மேரேஜ் இல்லாமல், ஸோ பல பேர் நம்ம லவ் மேரேஜ் பண்ணும்போது சொல்லுவாங்க, அந்த 2 பேரும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, பாருப்பா நான் என்ன பண்றேன், திருமணத்துக்கு அப்புறமும் நான் வீட்டில் பாத்திரம்லாம் கழுவி தருவேன், நான் டாய்லெட் கழுவுறது என்னுடைய வேலை தான் அப்படின்ட்டு அந்த கணவனாரு இல்லை அந்த மனுஷன் சொல்லுவான். ஆனால் அதே திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னாலாம் முடியாது, நீ வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் சேஞ்ச், பிகாஸ் தே ஸ்டார்ட் டு லிவ் அண்டர் த சேம் ரூஃப். ஒரே கூரைக்குள்ள வாழ்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு காரியம். இட் இஸ் நாட் ஈஸி திங் அட் ஆல். இப்போ இந்த காரியத்துக்குள்ள போகும்போது நிறைய காரியங்கள் மாறிட்டே இருக்கும். நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அட்ரஸ் பண்ணாம விடுற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அந்த உத்தமத்தை அஃபெக்ட் பண்ணுது. இந்த குடும்பத்துல உத்தமம் இல்லை அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஒரு பையன் வாலிபனுடைய வாழ்க்கை எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னு நான் சொன்னேன். இதே போல நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இந்த உத்தமம் இல்லாத ஒரே ஒரு ரீசனால, அது அந்த தகப்பன் தாய் 2 பேருடைய வாழ்க்கை, அவங்க குடும்பத்துல இருக்கிற வாழ்க்கை முறை அந்த மொத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸே மாத்தும். நம்ம உண்மையாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் நம்ம உண்மையா இருக்கிறத பார்த்து நம்ம பிள்ளைகள் வாழும். நம்ம உண்மையா இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கும்? இதுதான் நார்மல் போல இருக்கு. அந்த பிள்ளைங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்கே நம்ம பிள்ளைங்க போறாங்க இல்லையா? நம்ம பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போறாங்க தானே? சரி, நிறைய பேர் நமக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது இல்லை, கிட்ட கடந்து போறாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்கப்பா, சில பேரண்ட்ஸ் கூட கூப்பிட்டு சொல்லுவாங்க அடிக்கடி, இங்க பாருங்க உங்க பிள்ளை இப்படி இருக்குது. இந்த மாதிரி மனாசையை கூப்பிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க பையன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். இந்த பிடிவாதத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வீட்லயே அவனை இன்னும் அதிகமா கண்டிக்கணும், இன்னும் அவனை கண்டிக்கணும், இன்னும் அவனை கண்டிக்கணும். அப்படி இன்னைக்கு காலையில தான் நானும் என்னுடைய மனைவி நாங்க பேசிட்டு இருந்தோம். மனாசேனுடைய வாழ்க்கையில இருந்த பிடிவாதம் எப்படி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சோ, இது இப்போ பாத்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் ரெடியூஸ்ட் அ லாட். ஏன் அப்படின்னா, ஸ்கூல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஸ்கூல்ல நாங்க இதை பண்றோம், நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல போய் நீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களா? வீட்டுல போய் இதே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதே கொஞ்சம் லூஸ் விட்டுறாதீங்க. ஏன்னா நாங்க ஸ்கூல்ல எங்களோட பெஸ்ட் நாங்க கொடுக்குறோம். 8 மணி நேரம் தான் ஸ்கூல்ல பிள்ளை இருக்குது, இல்லை 6 மணி நேரம், இல்லை 5 மணி நேரம் தான் ஸ்கூல்ல பிள்ளை இருக்குது. வீட்டில் தான் மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த ஹவர்ஸ் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்லையும் கண்டிச்சு இழுத்து பிடிச்சி அந்த பிள்ளை எப்படியாச்சும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, சபையில் நம்ம சொல்லிடுறோம், சபையில் நம்ம நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறோம், இதை நம்ம வீட்டில் அப்ளை பண்ணணும். இப்போ நான் சொல்றேன், அன்பா இருக்கணும் அப்படின்னு என் மனைவி கிட்ட நான் சொல்றேன், இங்கேருந்து நான் ப்ரீச் பண்றேன். வீட்டில் போயிட்டு என் மனைவி போட்டு 2 சாத்துனா நீங்களாம் என்ன நினைப்பீங்க? இல்லை கோமா சர்வீஸ் முடிச்சு நான் வெளியில போனோன்னே என் மனைவி பார்த்து அப்படியே திட்டுறேன், நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த மனுஷன் பேசுறது ஒண்ணு, ஸ்டேஜ்ல இருந்து பேசுறது ஒண்ணு, ஆனா அங்க ரியாக்ட் பண்றது ஒண்ணு அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? ஐ டோன்ட் திங்க் சோ இட் இஸ் ரைட். சிம்பிளா நானும் அதான் நினைப்பேன் இல்லையா? ஸோ இங்க ஒருத்தர் நான் ப்ரீச் பண்ணிட்டு அந்த காரியங்களை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நீங்க எல்லாம் நினைக்கிறது போல நானே என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்னடா இந்த ஆள் பேசுறது ஒண்ணு, வாழ்றது இன்னொன்னா இருக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த பேசுறதும் வாழ்றதும் ஒன்னா இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில உத்தமம். If I have to stay with integrity, the integrity starts from the family. Amen. நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல உத்தமம் என்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா, குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நம்ம வேலை ஸ்தலங்களை நம்ம சொல்லலாம், நான் உண்மையா இருக்கிறேன், நான் ஏமாத்துறதுல, நான் எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய உத்தமம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி. நம்ம குடும்பத்துல நமக்கு உத்தமம் இல்லை, நம்ம குடும்பத்துல நமக்கு ஒரு சாட்சி இல்லை அப்படின்னா, நீங்களும் நானும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், we are going the down way. ஆமென். நீங்களும் நானும் என்ன போயிட்டு இருக்கோம்?
if the family, if our wife, if our little ones cannot testify on behalf of us, நம்முடைய பிள்ளைகள் நமக்காக சாட்சி, என்னுடைய அப்பா அம்மா உண்மையாய் வாழ்றாங்க, அவங்க இங்க என்ன பேசுறாங்களோ, அவங்க மத்தவங்ககிட்ட என்ன பேசுறாங்களோ அதே போலதான் இருக்கு வீட்டுல இல்ல அப்படின்னா, நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு? இறங்கு முகமா கீழே போயிட்டு இருக்குது. நம்ம மேல இம்ப்ரூவ் ஆகவே மாட்டோம், நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க போய் அந்த கீழே போய் சேர்க்கும் அப்படின்னா, பாதாளத்துல போய் தான் நம்முடைய குடும்பத்தை சேர்க்கும். நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லாம, நம்ம பேசுறதுல உத்தமம் இல்லாம, நம்ம கபடற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழல அப்படின்னா, we will go downhill and downhill and downhill until we go and reach the hell. The downhill will take us to the hell. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. We will never can go uphill until we start living a righteous life. நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மையாய் வாழாம இருக்கிறது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் என்கிறது நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஆமென். இந்த வாழ்க்கையில இந்த வசனத்தை நம்ம வாசிச்சது போல அவர் சொல்றாரு, அவர்களில், அந்த வசனத்தை எடுத்தவங்க யாராச்சும் வாசிக்க முடியுமா? என்னாகும் 33:55. நானே வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். நம்ம விட்டு வைக்கிற காரியங்கள், when we leave away the things, நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம், இதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த காரியம் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணும்? உபத்திரவப்படுத்தும். இந்த தேசத்தை என்ன பண்ணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள வரும்போது சொல்றாங்க, இந்த காரியத்தை நீங்க மிச்சம் வச்சீங்க அப்படின்னா இந்த காரியம் என்ன பண்ணும்? உங்க குடும்பத்தை உபத்திரவப்படுத்தும். நீங்க இந்த காரியத்தை, இந்த முள்ளுகளை நீங்க எடுத்து போடலை, இந்த தேவையில்லாத அசுத்தங்களை நீங்க எடுத்து போடலை அப்படின்னா அந்த காரியங்கள் நம்மள உபத்திரவப்படுத்தும். நம்ம ஒரு வீடே கட்டுறோம், அந்த வீடு கட்டும்போது அந்த இடத்துல ஒரு நாத்தமான காரியம் வந்துட்டே இருக்குது. ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து நமக்கு ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. அந்த செப்டிக் டேங்கோட அப்படியே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துருவோமா? ஏன் நம்ம அதை வாழ மாட்டோம்? we know it is a dirt, we know it stinks, இது எல்லாமே மோசமா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம அதை அடைச்சிட்டு தான் நம்ம அடுத்த காரியத்தை நம்ம பண்ணுவோம். ஏன்? அது ஒரு அசுத்தமான ஒரு காரியம். நமக்குடைய வாழ்க்கைக்கு அது நம்ம தேவையில்லாத காரியங்களை கொண்டு வருது. இது நம்ம அடைச்சிட்டு தான் அடுத்த காரியங்களை பண்ணுவோம். அதே போல தான் தேவன் நம்மகிட்ட, நம்ம குடும்பத்தின் வாழ்க்கை என்னும் ஒரு பாதையில் நம்ம போகும்போது தேவன் what he expects us to do is to take away the things. இன்னைக்கு சில காரியங்களை உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன். சில என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் மீதி இருக்குது. நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறவங்க திருமணத்தின் வாழ்க்கையில் இருக்கிறோம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் மீதியாய் சில இருக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது, இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. மீதியாக இருக்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, மீதியாக இருக்கும் மீந்திருக்கும் பழைய மனிதனின் பாதி, remains of old self. remains of old self, மீந்திருக்கும் பழைய மனிதன் பாதி. இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்க. 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா போயிட்டு இருக்கிற உறவுல சில திடீர்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மனுஷன் அப்படியே வேற மாதிரி மாறுவாப்ல. வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாப்ல, வெளியில இன்னொரு மாதிரி இருப்பாப்ல. இந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா, he is always 2 முகமுள்ள ஒரு மனிதன். இந்த 2 முகமுள்ள ஒரு மனிதனை நம்ம என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அது மனைவியானாலும் சரி, அது பிள்ளையானாலும் சரி, அவங்களால நம்பவே முடியாது. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணவனார் சொல்லுவாங்க, அப்படியே கணவன் மனைவி இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கணவன் மனைவி அப்படின்னா, அனன்யால் சப்பீரால் மாதிரி தான். ஸோ இந்த ஆள் சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா, நம்ம போவோம், நம்ம அந்த ஆள் கேட்பாரு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படின்னு நான் சொல்லுவேன், நீயும் சொல்லுங்க அப்படின்னு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே 2 பேர் இப்படி தான் நின்றுருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க. ஸோ இந்த கணவன் ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லுவார், இந்த மனைவி அப்படியே பார்ப்பாங்க. இந்த கணவன் என்ன பண்ணும், அப்படியே லைட்டாக கை ஒரு இருக்குவாரு அங்கே பிடிச்ச அந்த மனைவி ஆமாங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொய் சொல்றதுல அவ்வளோ சேர்ந்து சொல்லுவாங்க. இந்த 2 மனுஷர்களுக்குள்ளேயும் இந்த அனன்யா சப்பீராளுக்குள்ள இருந்த ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, they both are technically liars. இந்த 2 பேத்துடைய வாழ்க்கையில சேர்ந்து வந்துட்டாங்க. அவங்க கொடுக்குற காணிக்கை யாருக்காக அப்படின்னா, தேவனுக்காக தான். ஆனால் அந்த இடத்துல அவங்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து ஒரே மனதோட அவங்க சொல்றாங்க, இல்லையா? இப்போ இந்த பலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காரியங்கள் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கையில சேர்ந்து வந்துட்டே இருக்கும். பிரவீன் கொஞ்சம் வாங்கல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவியாக நான் சொல்கிறேன். ஸோ நானும் அவரும் கணவன் மனைவி கிடையாது, வித்தியாசம் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ 2 பேர் இங்கே நான் இருக்கோம், சரியா? இந்த 2 பேர் நான் சொல்கிறேன். இப்போ பிரவீன் கிட்ட இங்கே பாருங்க, இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்சில் நிறைய பிரியாணி போட போகிறோம். ஓகே, ஆமாம். இன்னைக்கு என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தர் சொல்லுவோம், தேங்க்யூ பிரதர். இந்த மாதிரி
வச்சு ஒரு சின்ன ஒரு அமுக்கு தான், வேற ஒண்ணுமே பெருசா கிடையாது. நம்ம சும்மா வந்து நம்ம லைட்டா அவர்ட்ட தொட்டு ஒரு சைன் கொடுத்தா நமக்கு போதும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மனைவி பார்த்தீங்க அப்படின்னா மனைவியோட வீட்டில் போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, லைட்டா ஏதாச்சும் ஒரு சைன் கொடுப்பாங்க அப்படின்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பயந்துட்டே ஆமா, இல்லைன்னா வீட்டுக்கு போனால் என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு பயந்துட்டே என்ன சொல்லுவோம், ஆமா 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 அப்படின்றோம். அங்கே என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. கணவனார் திடீர்னு மனைவி பார்த்து அப்படிதானங்க அப்படின்பாங்க. அவன் கணவன் சொல்லுவான் ஆமாமா 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 அப்படின்பாங்க. இது ஏன் நான் இதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 2 பேர்த்தோட வாழ்க்கையிலேயே பல காரியங்கள் மீந்திருக்கும். இந்த பல காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரியங்கள். முதலாவது நான் சொல்ல விரும்புறது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பழைய மனிதனின் கோவம். the anger that is rooted in the man. இப்போ ஒரு மனிதன், ஒரு சின்ன பிள்ளை அவன் வளர்ந்து வரான். அந்த வளர்ந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த கோபம் என்கிற ஒரு காரியம் ஒரு குடும்பத்துக்குள்ள அவன் வரும்போது, அந்த கோபத்தை அவன் முழுசா வெட்டி விடலை அப்படின்னா, அந்த கோபம் என்கிறது ஒரு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சே விடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆச்சு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 32 வயசு அவருக்கு. அவருடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகும்போது அந்த மனைவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருநெல்வேலி சைட்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து அவங்க வராங்க. இந்த மனிதன் கோயம்புத்தூரில் அவருக்கு மேரேஜ் ஆகுது. இந்த மேரேஜ் ஆகும்போது இந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கோபம். ஸோ அந்த கோபம் வந்து அந்த மனுஷனை விட்டு போகவே போகாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கு குழந்தை பிறகுது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுவோம், அந்த மனைவி போட்டு அடி அடி நடிப்பாப்புல 2 பேரும். ஸோ தே ஆர் சோ யங் ஜென்ரேஷன், இப்போ லேட்டஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் தான். ஆனால் அந்த போட்டு அடி அடி நடிக்கிறது அந்த மனைவி கடைசியில் என்ன பண்ணாங்க, என்னால் முடியலங்க. அந்த மனைவி சொன்னாங்க, என்னால் முடியல, நான் ஐம் ட்ரைட் மை பெஸ்ட் டு கம் அண்ட் ரீயூனைட் வித் ஹிம், பட் ஹீ இஸ் நாட் வில்லிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆங்கர், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆல் த திங்ஸ் தட் ஹி இஸ் டூயிங் அகெயின்ஸ்ட் த ஃபேமிலி. பிள்ளையை பத்துறாங்க, பிள்ளை என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பிள்ளை மட்டும் எனக்கு கொடுத்து நீ எங்கேயோ போயிரு அப்படின்னு சொல்றாரு. பட் இதெல்லாம் எங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா, the first thing that is rooted in him is the anger. அந்த ஆங்கர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ளாக மாத்திரம் இல்லாமல் அவருடைய தகப்பனார் இடத்துல இருந்து அவருக்கு வந்துச்சு. அவருடைய தகப்பனார் அவருடைய மனைவியை எப்படி கையாளுறாங்களோ அதே போல இந்த மகன் இடத்துலயும் அதே கோபம் வந்துச்சு. இதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். திருமணம் ஆகும்போது எங்க மனைவிக்கு எனக்கும் நல்லா தெரியும், இந்த வாழ்க்கையில கோவம் அப்படின்னு வச்சுன்னா எதுக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியாது. சின்ன சின்னதா ஐ வில் பி ஷோ ஷார்ட் டெம்பர்ட் தட் அவர் திட்டிகிட்டே இருப்பேன், நான் திட்டிகிட்டே இருப்பேன். எப்போ என் மனைவி ஒரு டைம் சொன்னப்பல, தயவுசெய்து ஐ கேனாட் லிவ் வித் யூ. ஏன்னா அவங்க வீட்டில் அப்படியே பொத்தி பொத்தி வளர்ச்ச ஒரு பொண்ணு, நல்லா டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி வளர்த்த ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துட்டு திட்டு வாங்கிட்டே இருப்பாப்ல. ஸ்கூல் டாப்பர், நான் வந்து ஸ்கூல்ல லாஸ்ட். ஆனா ஸ்கூல்ல லாஸ்டா இருக்கிற நான் ஸ்கூல் டாப்பரை பிடிச்சி நான் திட்டிட்டு இருப்பேன், உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிங்களேன் இல்லையா? ஸோ வென் ஐ டு நாட், இந்த கோவம் எனக்கு எங்க வந்துச்சுன்னா என்னுடைய தகப்பனார் இடத்துல இருந்து வந்துச்சு. அவர் அந்த கோபத்தை குடும்பத்தில் காமிக்கிற காரியம், அதே காரியம் குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு, என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அந்த காரியத்தை ஒரு நாள் தேவன் எங்களோடு இடைப்பட்டு அந்த காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சார். ஆனா பலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த திருமண உறவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நானா தான் இருப்பேன். மீந்திருக்கும் அந்த மனிதனுடைய பாதி நானா தான் இருப்பேன். என்ன ஆனாலும் சரி, ஐ எம் நாட் லெட்டிங் மை ஆங்கர் கோ, ஐ எம் நாட் லெட்டிங் மை செல்ஃபிஷ்னஸ் கோ. எனக்கு என்ன வேணுமோ அது வேணும், எனக்கு அது பிடிவாதம்னா எனக்கு பிடிவாதம் வேணும். ஒரு மனுஷன், திருமணமான ஒரு மனுஷன், இப்போ ரீசெண்டாக சொன்ன ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மனைவி கிட்ட எனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி தந்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காரு. திருமணமான ஒரு பையன், அது வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பிடிவாதம் பிடிக்கிறது போல அவங்க மனைவி கிட்ட வந்து அவர் பிடிவாதம் பிடிக்கிறாரு. எனக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி தந்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த மனைவி வேலைக்கு போய் சாப்பாடு போட்டிருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணான்னா வீட்டில் உட்காந்து பிளே ஸ்டேஷன் விளையாண்டுட்டு இருக்காரு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் when they come together, இப்போ கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் நம்ம நிறைய பேர் வரோம், இந்த குடும்பம் சேரும்போது we have to let our old self go. நம்முடைய கோபமா இருக்கலாம், நம்முடைய தேவையில்லாத மாம்சத்தின் காரியமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத சிந்தனைகளா இருக்கலாம். பலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் சேர்ந்து வரும்போது because of their past trauma they take a lot of things into their new family that go inside. அவங்க திருமணம் அப்பதான் ஆயிருக்கும். திருமணம் ஆகி அவங்க கணவனார் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமா பேசுவாங்க. அந்த சாதாரணமாக பேசுகிற காரியத்தை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they over process it. புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஒரு குஸ்கா தான் உங்களுக்கு போட போறேன்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல போகும் அந்த ட்ராமா இருக்கிற மனுஷனுடைய, ஓகே இந்த குஸ்கா தான் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு கையில நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு நமக்கு ரெடியா இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வித்தியாசமான ஒரு ஜனம், நான் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் இப்படி இருக்குது, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குங்கிறதுனால நான் வந்து எனக்கு இன்னைக்கு குஸ்கா தான் போடுறேன். இவ்வளோ காரியங்கள் யோசிச்சு ஆனால் அந்த வீட்லயே சாப்பாடு போடுற வீட்லயே என்ன இருக்கும் அப்படின்னா, அப்போதான் கஷ்டப்பட்டு மாச கடைசியில் கொஞ்சோண்டு ரைஸ் இருக்கும், கொஞ்சோண்டு ரைஸோட சேர்த்து கொஞ்சம் சோயா போட்டு குஸ்கா மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க போடுவாங்க. ஆனால் இந்த மனுஷனுடைய இருதயத்தில் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா உள்ள ஓடிட்டே இருக்கும். அப்படியே ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் their past trauma they take lot of things with them into the new families that they get into. அவங்க பழைய வாழ்க்கையை அவங்க முடிச்சு அவங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணி அந்த தகப்பன் தாயின் வீட்டை விட்டு நம்ம யாரோட சேர்ந்திருக்கணும்,
கணவன் மனைவியோடு இசைந்திருக்கணும், மனைவி கணவனோடு இசைந்திருக்கணும். அதுதான் குடும்பத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இல்லையா? தட் இஸ் ஹவ் காட் ஹஸ் டிசைன் த ஃபேமிலி. ஆனால் அங்கே வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே விட்டுட்டு வராமல் அப்படியே ஒரு பையோட அங்கே வீட்டிலேருந்து நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்களேன். ஸோ அதோட சேர்த்து தே ஆல்சோ டேக் அவே ஆல் டேக் அண்ட் பிரிங் இன் த ஆல் அன்வான்ட் திங்ஸ். அது நிறைய ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை பொறாமைகள் எரிச்சல்களாக இருக்கலாம். அண்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அம்மா கூட ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ லைவ் அப்டேட் எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்ட்ரீம் ஆகுமோ அதே போல் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த காரியம் சமைச்சு, இன்னைக்கு இந்த காரியம் சமைச்சு. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, they are not ready to start a new family altogether. விட்டுட்டு வந்து புதிய குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா they have to be fully united with the husband and wife. They have one family now. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை பண்ணாமல் பழைய காரியங்களை தூக்கி வந்துட்டே இருப்பாங்க. இது முதலாவது காரியம். முதலாவது அந்த பழைய மனிதன் பாதியை தே மீந்திருக்கும், தி ரிமைன்ஸ் ஆஃப் த ஓல்ட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் காரியம் வாட் தே டேக் இன் சைட். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீந்திருக்கும் சுயநலம், ரிமைன்ஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். 2 Timothy chapter 3 and verse 2. அதில் வாசிக்கிறோம், எப்படி எனில் கடைசி காலத்தில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும். இங்கிலீஷில் எப்படி இருக்கு? லவர்ஸ் ஆஃப் செல்ஃப், தெம்செல்வ்ஸ் இல்லையா? ஸோ இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, கணவனுக்கு யாரை லவ் பண்ணுவாங்க? மனைவியை லவ் பண்ணும். மனைவி யாரை லவ் பண்ணும்? கணவன் லவ் பண்ணும். இப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு இது வந்து நிறைய குடும்பத்தில் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ ஆம் ஏர்னிங் திஸ் மச் மணி, யூ ஏர்னிங் திஸ் மச் மணி, யூ கீப் திஸ். ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக 2-3 காரியங்களை 2-3 அன்மேரிட் பீப்புள் கிட்ட பேசுறதாகவும் அவங்களுடைய குடும்பத்தோடு பேசுறதாகவும் சில காரியங்கள் அமைஞ்சது. அப்போ பேசும்போது ஒருத்தர் சொல்றாரு, நான் மாதம் 1.5 லட்ச ரூபா, அவர் இந்தியாவில் சம்பாதிக்கிறாரு, மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. What he is saying is he is 32-33 years old, but what he is saying is I'm not ready to get married because I need to share this money with her. Because he needs to share the money. So அந்த பொண்ணு வேலையோடு வருமா இல்லை எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. But whatever it is, அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, I'm not ready to get into this commitment to share what I have equally with her. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? They are lover of themselves. நான் 1.5 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன், இந்த 1.5 லட்ச ரூபா நான் எனக்கு இந்த ஒவ்வொரு மாசமும் நான் என்ன வேணாலும் எனக்கு நான் செலவு பண்ணிடலாம். இப்போ மனைவி அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த மனைவி 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மனைவி 3 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, இங்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த 3 லட்ச ரூபாயும் நல்லா தனியாக கரைக்கிற மனைவிகளும் இருக்காங்க, கணவனாரும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இப்போ அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, they are not ready to get into the commitment and to say whatever it is mine is also yours. நம்ம திருமணம் ஆகும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. நம்ம we are ready to share everything. but ஆனா today the same Christians who once shared the things, who are equally everything, இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடையதெல்லாம் என்னுடையது. இன்னொரு வாலிப பையன்கிட்ட ஒரு 26-27 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, I am not ready to get into the commitments. எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு 10 நாள் டைம் எடுத்து நல்லா யோசிங்க, உங்களுக்கு வயசாகுது, நீங்கள் திருமணம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சில அட்வைஸை பல காரியங்களை சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் 10 நாள் கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்து சொல்கிறாரு, அதே கருத்தை திருப்பி சொல்கிறார், இல்லை விமன் ஆர் அ ட்ராப். அண்ட் ரெண்டாவது காரியம் அவர் சொன்னது அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி டு கெட் இன் டு திஸ் கமிட்மெண்ட். ஸோ அவர்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய காரியங்களை பார்த்துருக்காரு. அவருடைய ஒரு ரீசன் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய தாய் தகப்பனார் எவ்வளோ சண்டை போட்டாங்கிறது நான் பார்த்தேன், அவங்க எவ்வளவு அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க இன்னும் அவங்க சேர்ந்து தான் இருக்காங்க, ஆனாலும் இவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள போகிறதுக்கு ஐ எம் நாட் ரெடி. இப்போ இந்த ஒரு மகனுடைய வாழ்க்கையை சற்று திருப்பி வித்தியாசமாக யோசிச்சு பாருங்க. இஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இஃப் ஹிஸ் மாம் அண்ட் டேட் ஆர் ஹாப்பி இன் தியர் லைஃப்ஸ், இஃப் தே ஆர் லைக் எல்லாமே நார்மலாக பார்த்து சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்துச்சுன்னா இவர் இப்படி டிசைட் பண்ணுவாரா? would he ever say இல்லை நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு அவர் எப்போ சொல்லுவாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? Because he would have tasted how his mom and dad are so loving and so equal to each other, so sharing with each other. அந்த எக்ஸாம்பிளை இவர் டேக் ஓவர் பண்ணார். இப்போ இவர் இது என்னன்னா, இவங்க அப்பா அம்மா இப்படி தான், இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது நான் திருமணமாகி போனாலும் என் உறவு இப்படி தான் இருக்கும், எல்லாமே இப்படி தான் இருக்கும். அவருக்கு அதிகமாக என்ன காரியத்தை பார்க்கிறாரோ அதே காரியத்தை தான் they will take it forward. இப்படி தான் இருக்க போகுது.
நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். இந்தியாவில் நம்ம ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்க பல பேர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க இங்கேருந்து வரும்போது நிறைய காரியங்கள் அவங்க என்ன யோசிப்பாங்க, ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கும், ஸ்கூல்னா இப்படி தான் டீச் பண்ணுவாங்க, நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. இப்போ அதே போல் நம்ம யோசிச்சு மைண்டில் போட்டு ட்ரீம்ஸை போட்டு யோசிச்சிட்டே இருப்போம். இந்தியாவில் இருக்கும்போது நம்ம ஜெர்மனினா பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் ஹவு இட் இஸ் ஆல்சோ pretty much similar in lot of ways அப்படின்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, when we live in our families, what we have to let go is our own self. நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய செல்ஃபிஷ்னஸை we have to let it go. இப்போ இந்த காரியம் நம்ம திருப்பி அதே வசனத்துக்கு நான் வரேன். என்னாகும் 33வது 55வது வசனத்துக்கு. இப்போ இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நம்ம மீந்து இருக்கிற காரியம். அவர் அப்போ சொல்றாரு, அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள். நம்ம வாழ்க்கையில மீதியாக வைக்கிற நம்முடைய மாம்சமா இருக்கலாம், நம்முடைய ஓன் செல்ஃபா இருக்கலாம், இல்ல செல்ஃபிஷ்னஸா இருக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில முள்ளு மாதிரி குத்திட்டே இருக்கும். இதை நம்ம எடுத்து போட்டாதான் நம்ம குடும்பத்துல சமாதானம் அப்படிங்கிற ஒரு முழுசான ஒரு சமாதானம் வரும். இப்போ பலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் ரீசெண்டாக இப்படி விதமாக ஒரு காரியம் நடந்துச்சு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டி இருக்கிற மனுஷன் அப்படியே இருப்பாரா? கட் பண்ணி ஏன் தேவையில்லாதது ஒன்று இதை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? திடீர்னு வலி வரும், திடீர்னு ஏதாச்சும் பண்ணும். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னால் வாழவே முடியல, ஐ cannot live with this. ஏன்? இட் இஸ் unwanted element that is in my body which is causing harm, which is causing pain into my family, into my self. என்னுடைய பாடியில இது பண்ணுது. இப்போ ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமா இருக்கிற கணவன் மனைவிக்கும் இதே போல தேவையில்லாத சைடில் அங்கங்கேயா வளர்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? கட் பண்ணி தள்ளி விட்டு போயிட்டே தான் இருக்கணும். தள்ளி விட்டுட்டு மீதி தேவையில்லாத வர காரியங்களை தள்ளி விட்டு போனாதான் நம்ம வாழ்க்கையில சரியா நடக்க முடியும் இல்லையா? பலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா they say they are normal, பட் ஆனால் பல தேவையில்லாத காரியங்களை முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சட்டை வெள்ளை வெள்ளையா இருக்கும், ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன சட்டையா இருக்கும். அப்படியே குளிர் அடிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ குளிரா இருக்கும். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, when we walk in our family, நம்ம குடும்பத்துல மீதியா இருக்கிற unwanted விஷயங்களை நம்ம கட் பண்ணி தள்ளி விட்டு போயிட்டே தான் இருக்கணும். ரெண்டாவது காரியத்தை நான் முதலாவது சொன்னேன், the first is the remains of old self, the second is remains of selfishness. நம்முடைய சுயநலம் இருக்கிற காரியங்களை நம்ம தள்ளி விட்டுறணும் அப்படின்ட்டு. மூன்றாவது காரியம் remains of lust. remains of lust. நான் கணவன் மனைவிக்கு இது முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பலர் பார்த்தீங்க அப்படின்னா, they get married, they are into a relationship, பட் அவங்க கண்கள், அவங்களுடைய சிந்தைகள், அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சையா இருக்கும். அவங்க மற்றவங்களை பார்க்கறதும் சரி, மற்றவங்களை யோசிக்கிறதும் சரி, இது வந்து இச்சை அப்படிங்கிறது நம்ம வந்து நான் நார்மலாக ஃபிசிக்கல் இதை மாத்திரம் நான் சொல்லலை, கணவன் மனைவி கிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓப்பனாக நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இஃப் யூ சே டு யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் ஒய்ஃப் அண்ட் சே தட், இங்கே பாருங்க அவங்க நல்லா இருக்கா பாருங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு இச்சை தான். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? என் மனைவி என்கிட்ட சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கப்பா அந்த கலர் ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் தாடி வைங்க, அந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ அ லஸ்ட், இட் இஸ் ஆல்சோ அ இச்சை. நம்ம நினைக்கிறோம் இல்லை நான் வந்து வித்தியாசமாக நான் யோசிச்சா, வித்தியாசமாக நான் பார்த்தா, வித்தியாசமாக நான் பண்ணாதான் தப்பு அப்படின்னு. இல்லை, ஒரு மனுஷனை லைட்டாக நம்ம ஒரு இச்சையோட இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இட் இஸ் அ லஸ்ட். நம்ம வந்து யோசிக்கிறோம் இது பண்ணி இதை பண்ணாதான். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு, நீ உன்னோட இச்சையோட ஒருத்தைய பார்த்தாலே என்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. இட் இஸ் நாட் தட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு கோ டூ சம்திங், பட் வென் யூ திங்க் இன் யுவர் ஹார்ட், நீ இருதயத்தில் சற்று நீ யோசிச்சாலே நீ என்ன பண்ற? விபச்சாரம் பண்றோம் இல்லையா? இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, they say they are all good, ஆனால் அவங்களுடைய கண்கள், அவங்களுடைய இருதயத்தின் யோசனைகள், அவங்களுடைய யோசனைகள், விருப்பங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு, it is entirely different. They are into a marriage relationship for a lot of time. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் சரி, ஒரு மனிதனுக்கு இச்சை என்கிறது, ஒரு மனிதன் ஒரு மனுஷிக்கு அப்படிங்கிறது, டுடேஸ் வேர்ல்ட் இட் இஸ் சோ எனார்மஸ். நம்ம வந்து கட் பண்ணாம இந்த வைத்திருக்கிற ஒரு மீதியா வைத்திருக்கிற ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த லஸ்ட். இது வந்து லஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து மற்றவங்களை பார்க்கறது மாத்திரம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். மற்றவங்களுடைய ஃபினான்சஸை நம்ம பார்த்து நம்ம சொல்றதும் இட் இஸ் அ லஸ்ட். மற்றவங்க இவ்வளவு நல்ல ஒரு காசு வச்சிருக்காங்க பாருங்களேன், இப்படி ஒரு வீடு வச்சிருக்காங்க பாருங்களேன், இப்படி ஆசீர்வாதமா, அதுவும் ஒரு இச்சை தான். அது நம்ம இச்சையில் நம்ம என்னைக்காச்சும் நம்ம சொல்ல முடியுமா? இட் இஸ் ஆல்சோ அ லஸ்ட் இல்லையா? பிகாஸ் நம்ம பார்க்கறது எப்படி பார்க்குறோம்? இச்சையோட நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் இருதயத்துக்குள்ள யோசிச்சுட்டு போமே இது நம்மகிட்ட இல்லையே அப்படி. இட் இஸ் ஆல்சோ அ லஸ்ட் இல்லையா? நம்ம வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:28 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும்
தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. You're done. ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்க. Just you have seen, just you have thought, and it is already that we have sinned. We have committed adultery. Amen. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். முதலாவது என்னது? ரிமைன்ஸ் ஆஃப் ஓல்ட் செல்ஃப். ரெண்டாவது ரிமைன்ஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். மூன்றாவது ரிமைன்ஸ் ஆஃப் லஸ்ட். கடைசி ஒரு காரியத்தை முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். ரிமைன்ஸ் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி. முதலாவது நான் சொன்னேன் ரிமைன்ஸ் ஆஃப் ஓல்ட் செல்ஃப், ரெண்டாவது ரிமைன்ஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், மூன்றாவது ரிமைன்ஸ் ஆஃப் லஸ்ட், ஃபோர்த்து ரிமைன்ஸ் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி. இன்னைக்கு கணவன் மனைவி, உங்க பக்கத்தில் கணவன் மனைவி இருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் சற்று திரும்பி கேளுங்க, ரீசெண்டாக எப்போ எங்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேளுங்க. உண்மையாக நம்ம கேட்க போகிறோம். திரும்பி கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பேசுங்க. கடைசியாக எப்போ நீங்கள் எங்கிட்ட பொய் சொன்னீங்க? ஆனால் கேளுங்க, எல்லாரும் வெக்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க, இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆனது மாதிரி. அவங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் இல்லை நான் இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது உண்மையான்னு திருப்பி அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ இல்லை அப்படின்னா இல்லை நான் கடைசியாக நான் பொய் சொல்லலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, கடைசியாக த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஹானஸ்டி. இப்போ ரெண்டு பேரும் ஒரே ஒரு மாம்சமாக இருக்காங்க. இப்போ பலருடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் தப்பு பொய் சொல்கிறாரு, ஒருத்தர் ஏதாச்சும் யோசிக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மனைவி. நம்ம சும்மா உள்ள மைண்டில் ஏதோ போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஒன்று என்ன கேட்பாங்க, மனைவி கேட்பாங்க, என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லையாமா அப்படின்னு இல்லை, ஏதோ உள்ள மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கே அப்படின்னு ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது உண்மையாலுமே உறவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அப்படியே போயிடுவாங்க. அந்த உறவு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆழத்துக்கு போகல அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆன்சரு, இந்த உறவில் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், நான் என் உறவில் நான் போய் சொன்னதே கிடையாது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கடைசி ஒரு 2-3 மாசமா நான் போய் சொன்னதே கிடையாது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன காரியம் கணவன் மனைவி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா ரைஸ் வச்சுட்டு ஒரு 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தை ரொம்ப நல்லா பிடிக்கும். இப்போ அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பேத்துக்கும் நல்லா ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க. தயிர் சாதம் தான்ப்பா இருக்குது வீட்டில் அப்படின்ட்டு கொஞ்சம் தயிர் நல்லா ரைஸை நல்லா முழுக்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தட்டில் இன்னொரு தட்டுக்குள்ள உள்ள தயிர் சாதத்துக்குள்ள ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு வெறும் தயிர் சாதம் தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளா நிறைய குடும்பங்களில் நடக்கிறது. இப்போ இது உண்மையாய் ஒரு காரியத்தை செய்யறதா இல்லை பொய்யாய் ஒரு காரியத்தை செய்யறதா? பொய்யா செய்யறது இல்லையா? ஒருத்தருக்கு வெறும் தயிர் சாதம், இன்னொன்று தயிர் சாதத்துக்குள்ள முட்டை. அந்த குழந்தை என்ன பண்ணுங்க, அம்மா சொல்லுவாங்க, கண்ணை ஒரு அடி அடிப்பாங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே கையை விட்டு இப்படி ஸ்லைட்டாலாம் எடுத்து சாப்பிட மாட்டான், அப்படியே கையை விட்டு அப்படியே அப்படின்னு வாய்க்குள்ள போட்டு ஒரு மொத்த முட்டையும் வாய்க்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா அரைஞ்சிட்டு இருக்கும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பலருடைய வாழ்க்கையில பல விதமான டிஸ்ஆனஸ்டி இருக்கு. நம்ம பேசுற காரியங்கள், நம்ம மற்றவங்ககிட்ட இதுதான்ப்பா பேசினியா, நீ யார்ட்டியாச்சும் பேசினியாப்பா, ஏதாச்சும் பண்ணியாப்பா அப்படின்னா நம்ம சொல்லுவோம், இல்லை நான் பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையாலுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ள நீங்க ஹானஸ்டா உண்மையாய் நிறைய காரியங்களை நம்ம பேசும்போது, வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் திஸ் இஸ் எ லைஃப் ஸ்டைல். நம்ம உண்மையாய் நம்ம கணவன் மனைவி கிட்ட உண்மையை சொல்லிங்க, பாருமா இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிரச்சனை. நம்ம மனைவி கிட்ட நம்ம சொல்லும்போது சில நேரம் கஷ்டமா தான் இருக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். சில நேரம் ஹானஸ்ட் ஃபீட்பேக் இட் ஹர்ட்ஸ் பட் இட் மேக்ஸ் அஸ் டு பி எ பெட்டர் பர்சன். ஒரு உண்மையான ஒரு ஃபீட்பேக் நம்ம கிட்ட வரும்போது நமக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டமான ஒரு ஃபீட்பேக் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை உடைச்சு நம்மளை மாற்றும். ஆனால் அதே ஒரு ஃபீட்பேக் நீங்கள் யோசிங்க, போன வாரம் நானும் பிரவீன் பிரதரும் நிறைய காரியங்கள் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஸோ பேசிட்டு இருக்கும்போது அவர் உண்மையாய் சில காரியங்களை பேசினார். அப்போ இட் வாஸ் ஹார்ட் டு டேக் இன் பட் இட் இஸ் வெரி குட் ஃபார் அஸ். ஏன்னா அந்த உண்மையான ஃபீட்பேக் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காரியத்தை மாற்றும். அதே இல்லைப்பா எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போகிற இதில் போயிட்டே தான் இருப்போம், கடைசியில் ஒரு நாள் போய் முட்டு வாங்கியாச்சும். பட் a honest feedback even within a family it is a very must. உங்க கணவன் மனைவி கிட்ட நீங்க பிடிக்கலையா காரியங்களை ஓப்பனா பேசுங்க, உண்மையாய் சொல்லுங்க, இங்க பாருமா எனக்கு இது பிடிக்கல, இங்க பாருப்பா எனக்கு இது பிடிக்கல. இந்த உண்மையாய் நம்ம பேசும்போது தான் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்மையாலுமே செயல்படும். இல்லப்பா நம்ம பாட்டுக்கு அப்படியே சொல்லிட்டே இருப்போம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் என் வேலையை பார்த்து நான் இருக்கிறேன். தட் will not really help both of us. ஒரு கணவனா இருந்தாலும் சரி, ஒரு மனைவியா இருந்தாலும் சரி,
நம்ம பொய்யாய் ரெண்டு பேர்த்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நான் பொய் சொன்னாதான் என் கணவன் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் வந்து பொய் சொன்னாதான் என் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கேட்பாங்க, அழகா இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கணவனாருக்கு தெரியும் அந்த ட்ரெஸ் எவ்வளவு அலங்கோலமா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கணவனார் வேலை வழியே இல்லாமல் என்ன சொல்வார் அப்படின்னா, இல்லைம்மா ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் போனாங்க அப்படின்னா எத்தனை பேர் மோசமான கண்களோடு பார்ப்பார் அப்படின்னு அந்த கணவன் யோசிப்பார். ஆனால் அதை சொல்லாமல் இருக்கிறதுனால எத்தனை பேர் அந்த ஸ்திரீக்கு விரோதமாய் வெளியில் விபச்சாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த கணவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? உண்மையாய் பேசுங்க. நல்லா இல்லையா? நல்லா இல்லை, இது சரியில்லைம்மா, நீங்கள் பண்ணுறது சரியில்லை, வாட் யூர் ட்ரெஸ் வாட் யூர் வியரிங் இஸ் நாட் ரைட். என் மனைவி வந்து நான் ஆஃபீஸ்க்கு நான் ஷார்ட்ஸ் போட்டு போகும்போது என் மனைவி சொல்லுவாப்பில், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடாதீங்க, கொஞ்சம் லாங்காக போடுங்க அப்படின்ட்டு. சில ஷார்ட்ஸ் க்ளோத்து நல்லா இருக்காது, இந்த மெட்டீரியல் நல்லா, ஸோ இட்ஸ் ஃபைன், ஐ வில் லெட் இட் கோ. அதுதான் நமக்கு நல்லது. நான் இல்லை, நான் இதுதான் போடுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷீ நோ வாட் வில் ஹேப்பன் இன் த உமன்ஸ் மைண்ட். நம்ம ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு, நடக்கும். நம்ம யோசிக்கிற இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் அப்படின்னு நடக்கும். இந்த உலகம் மோசமான ஒரு உலகம். நம்ம நினைக்கிறோம் வந்து நம்ம நல்ல உலகத்தில் வாழ்றோம். we are in the very last days. மனுஷர்கள் தற்பிரியராக இருக்கிறாங்க. அவங்க they will just think about themselves. நிறைய திருமணமான குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, because they did not have honesty within themselves. கணவன் மனைவிகளுக்குள்ளாக உத்தமம் இல்லாமல் உண்மையாய் காரியங்களை பேசாமல் இருக்கிறதுனால பல குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்தே போகுது. இப்போ அனனியா சப்பீராவை பற்றி நான் திருப்பி வரேன் உங்ககிட்ட. இந்த இடத்துல அனனியாவோ சப்பீராவோ நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கு ஒருத்தர் அதை உணர்ந்து அதை விட்டு இருந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் அன்னைக்கு என்ன சொல்லிப்பாங்க, இங்க பாருமா நீங்க பண்றது தப்பு. இதே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் எடுங்க. ஆதாம் அன்னைக்கு சொல்லியிருந்தானே இன்னைக்கு என்ன நடந்திருக்காது? பாவமே வந்திருக்காது. வெரி சிம்பிள். ஆதாமுக்கு தெரியும் ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு, ஏவாளுக்கும் அது தெரியும். இப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா யாருடைய ரோல் அப்படின்னா, ஒருத்தர் தப்பு பண்ணும்போது இன்னொருத்தர் உணர்த்தணும், இங்க பாரு நீ பண்றது தப்பு. ஆபிரகாம் சாராள் ஆபிரகாம் இடத்துல சொல்லும்போது, இங்க பாருப்பா ஆகார் இருக்காங்க நீ போ அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், ஐ வில் ஹோல்ட் ஆன் டு த ப்ராமிஸ், ஐ வில் நாட் கெட் இன் டு த திங்ஸ் தட் யூ சே, ஐம் நாட் கோனா டூ தட் இப்படின்னு ஆபிரகாம் சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு அந்த இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு சந்ததி உருவாயிருக்கும். அதுல இருந்து யோசிங்களேன். ஒரு இடத்துல கணவன் மனைவி உண்மையாய் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல தப்பு நடந்திருக்காது. இது ஆதாம் ஏவாளாக இருக்கலாம், இல்லை ஆபிரகாம் சாராளாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம அனனியா சப்பீராளாக கூட இருக்கலாம். அவங்க உண்மையாய் ஒரு காரியத்தை பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உடைந்து போயிருக்காது, அந்த குடும்பத்தில் சஞ்சலம் வந்திருக்காது, அந்த காரியம் பாவத்தை கொண்டு வந்திருக்காது, அவங்க ஜீவனோடு இருந்திருப்பாங்க. நம்ம 3 குடும்பத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ கண்களுக்கு முன்பாக. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள். பிகாஸ் தே ஜஸ்ட் ஆதாம் டிட் நாட் சே எனிதிங். சரிம்மா வா சாப்பிடலாம், தேவன் சொல்லியிருக்காரு இது அப்படின்ட்டு அவர் திருப்பி பேசியிருந்தா அப்படின்னா she would have dropped it. இல்லையா? சரி ஓகே நான் சாப்பிடல அப்படின்னு விட்டுருக்கலாம். அந்த இடத்துல அது நடந்திருக்காது. நெக்ஸ்ட் ஆபிரகாம் சாராள் சொல்றாங்க, ஆகாரோடு நீங்க போங்கப்பா. இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆபிரகாம் அந்த இடத்துல எஸ் நோ ஐ வில் நாட் டூ திஸ் பிகாஸ் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் மீ திஸ், ஐ வில் ஹோல்ட் ஆன் டு திஸ் அப்படின்னா ஒரு தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததி உருவாயிருக்காது. அதே போல அனனியா சப்பீரா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி, இல்லை இது தப்பு, நீ என்ன சொல்றியோ தேவனிடத்தில் உண்மையாயிரு, நீ பண்றது தேவனிடத்தில் உண்மையாயிரு, நீ கொடுக்க வேண்டியதை முழுசா கொடு அப்படின்னு அவங்க ஒருத்தர் if they would have just said no this is wrong அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த இடத்துல 2 பேரும் அவங்களோட ஜீவனை காப்பாற்றிருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் இந்த 4 காரியங்கள் முக்கியமான ஒரு காரியம். முதலாவது நான் என்ன சொன்னேன், ரிமைன்ஸ் ஆஃப் ஓல்ட் செல்ஃப், நம்முடைய பழைய மனுஷனுடைய மீதி. 2வது ரிமைன்ஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், நம்முடைய சுய மீதி இருக்கிற சுயநலம். 3வது மீந்திருக்கும் இச்சை. 4வது கடைசியாக நான் சொன்னேன் மீந்திருக்கும் உண்மையின்மை. இந்த 4 காரியங்களை நீங்க யோசிங்க. உங்க காரியத்தில் உங்க குடும்பத்தில் தனித்தனியா நீங்க பேசுங்க. உங்க மனைவி கிட்ட நீங்க பேசுறத ஹானஸ்டா பேசுங்க. இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்சஸ் சே இதுதான் என்கிட்ட இருக்குதுமா. நீங்க எக்ஸ்ட்ரா மைல் பண்ணி நீங்க ஒண்ணுமே ஒருத்தரையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேணாம். கணவன் மனைவிக்கு ஃபினான்சஸ் என்ன இருக்கணுங்கிறது என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ திங்க் யூ ஆர் த கிங் ஆஃப் த ஃபேமிலி, நோ, ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் த ஃபேமிலி. கிறிஸ்து தான் குடும்பத்தின் தலைவர். நீங்க கணவனும் மனைவி உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா மனைவி உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும். அதே போல கணவனும் மனைவி சொல்லும்போது அந்த இடத்துல ஓகேம்மா நீ சொல்றது இது கரெக்ட் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து அதை நம்ம பண்ணிதாகணும். அதே தான் கணவன் சொல்றாரு அப்படின்னா மனைவி போய் சாக்கடையில் போய் விழக்கூடாது இல்லையா? ஸோ 2 பேர் இட் இஸ் ஈக்குவல் ரோல் தட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிளேஸ். புரியுதா உங்களுக்கு? என்னைக்குமே நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு பலர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா என்னுடையது, திருமணமாகி நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, திஸ் இஸ் மைன். மனைவி சொல்லுவாங்க திஸ் இஸ் மைன். God did not create the family for that.
எல்லாத்தையுமே சமமாய், இட் இஸ் ஆல் ஒரு குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல எல்லாமே என்ன பண்ணணும்னா ஈக்குவலா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பலருக்கு என்ன அப்படின்னா, அவங்க தகப்பனா நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. திடீர்னு அவருக்கு ஏதாச்சும் ஆயிரும். அந்த குடும்பத்துல என்ன நடக்குது அவங்க அப்படியே தத்தளிப்பாங்க. எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. பல குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கணவன் நிறைய ஜுவல்ஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா மனைவிக்கு எதுவுமே தெரியாது. தே ஜஸ்ட் அவங்க கணவன் சொல்றாரு அப்படின்னு கேட்டு அப்படியே இருந்துருவாங்க. ஆனா அந்த கடைசியில திடீர்னு ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் அந்த கணவன் இறந்து போறாரு அப்படின்னா, இது ரீசெண்டா ஒரு நடந்த ஒரு காரியம். நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம். எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. பட் அந்த கணவன் இறந்து போயிட்டாரு. அந்த மனைவியும் பிள்ளைகளும் தவிக்கிறாங்க. தே டு நாட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். நான் அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் போன வருஷம் இறந்து போனாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவிக்கு ஷீ நோஸ் வாட் ஹிஸ் ஹஸ்பண்ட் ஹாஸ். ஸோ 2 பேருமே வேலை செய்றாங்க. 2 பேருக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சு அந்த மனைவி ஷி வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் இட் வெல். ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன நடந்திருக்குது, அந்த கணவன் என்னென்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு, எல்லாமே ஷி வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் இட் ஸ்மூத்லி வித்தவுட் கோயிங் த்ரூ த ஹியூஜ் டவுன்ஃபால். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறது கொஞ்சம் ஷி வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் இட் பீஸ்ஃபுல்லி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் சம்பாதிக்கிறோம். பல இடத்துல கணவனார் மாத்திரம் சம்பாதிக்கிறோம், மனைவி மாத்திரம் சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாத்தியம் என்ன அப்படின்னா, இட் இஸ் டு நரிஷ் த ஃபேமிலி, இட் இஸ் டு ஃபீட் த ஃபேமிலி, இட் இஸ் டு சப்போர்ட் த ஃபேமிலி, நாட் டு ஜஸ்ட் நோ தட் ஐ எம் ஏர்னிங் திஸ் மச். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கானது அப்படிங்கிறது கிடையாது. என்னைக்குமே இது என்னுடையது. நீங்கள் சொல்லுவேன் பல பேர், நான் சம்பாதிச்ச காசு என்னுடைய காசு அப்படி நம்ம யோசிக்கிறோம். நான் சம்பாதிச்சாதான் உனக்கு அருமை தெரியும் நம்ம பல பேர் மனைவிட்ட சொல்கிறோம். நோ, you have to tell this is how much I have by the end of this month, this is the struggle. இதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை வாழ போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லி பாருங்க. மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக they will know. நம்ம திருமணமாகி வரும்போது பலர் they do not know what is happening. கணவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. அதே போல் மனைவிக்கு தெரியாது அவங்க வரும்போது அந்த கணவன் அவங்களோட மனைவியோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்ட்டு. 2 பேரும் வித்தியாசமான லைஃப் ஸ்டைல் merge ஆகும்போது இட் இஸ் வெரி ஹார்ட். It is very hard to both of them to live together. But as the life progress, months எடுக்கலாம், years எடுக்கலாம். சில பேர் 20 வருஷம் ஆனாலும் இன்னும் முழுசா சாராம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முழுசா இந்த மாதிரி மீந்திருக்கிற காரியங்களை வைத்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு அந்த காரியங்களை கட்டி வெட்டி என்ன பண்ணுங்க, எடுத்து தள்ளி விட்டுருங்க. அதை எடுத்து நீங்க தள்ளி விட்டாதான் உங்க வாழ்க்கையில் இது எப்படி மாறும், அது சமாதானமாய் மாறும். அதை நம்ம மீதி வைத்தோம் அப்படின்னா we ourselves will go through the struggle. அது நம்முடைய பிள்ளைகள் மூலியமா இருக்கலாம், அப்படி நம்ம ஓன் கணவன் மனைவி மூலியமா இருக்கலாம். அந்த உபத்திரவம் உங்களுக்கு தான் திருப்பி வரும். நம்ம ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 20:7. நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒரு வசனம் தான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இப்போ இதே வசனத்தை ஆப்போசிட்டா யோசிங்க. நீதிமான் இல்ல ஒரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் நடக்கிறான், அவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க, துன்மார்க்கத்தில் தான் நடப்பாங்க இல்லையா? நம்ம நீதிமான் நல்ல காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம், ஆனா துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் துன்மார்க்கத்தில் தான் நடப்பாங்க. இட் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா. அந்த துன்மார்க்கத்தில் அந்த பிள்ளை நடக்கும்போது அந்த தாய் தகப்பனாருக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லை கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா தான் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை நீங்க என்ன எக்ஸாம்பிளை செட் பண்றீங்களோ அதுதான் பிள்ளைகள் எடுத்துட்டு போகும். நம்மளுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசுறதுல உண்மை இல்லை, நம்ம சின்னதா சொல்லுவோம், சும்மா ஒரு பொய் சொல்லிட்டு, சும்மா பொய்யே வேணாம். நம்ம வாழ்க்கையில என்ன ஆனாலும் உண்மையா பேசுங்க. அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு 10 யூரோ வாங்குறதா இருந்தாலும் சரி, 1000 யூரோ ஒருத்தர் ஃப்ரீயா தரனாலும் சரி, உண்மையா சொல்லுங்க. இதுதான் எங்க சிச்சுவேஷன், திஸ் இஸ் ஹவ் வி ஆர், எனக்கு இவ்வளோதான் எங்கிட்ட காசு இருக்குது, இவ்வளோதான், இதுதான் என்னோட சிச்சுவேஷன். நீங்கள் சொல்லி உண்மையாய் பேசுங்க. தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உண்மையாய் இருக்கிறவனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். உண்மையிலோனோ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுகிறான். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா யோசிங்க, துன்மார்க்கனுக்கு ஆசீர்வாதங்கள் வருமா? வராது இல்லையா? துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? இல்லையா? துன்மார்க்கனுடைய முடிவு சடுதியா இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். துன்மார்க்கனுடைய எலும்பு, நீதிமனுடைய எலும்புகள் உடைக்கப்படுதல் நம்ம வாசிக்கிறோம். சிலுவையில் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல 2 பேர்த்தோட எலும்பு உடைக்கப்படுது. அதில் ஒருத்தருடைய எலும்பு உடைக்கப்படலை. யார் அது? இயேசு கிறிஸ்து. அவர் நீதிமானாய் இந்த உலகத்தில் இருந்தாரு. He did not go through the struggle.
மற்றவங்க எல்லாத்துடைய எலும்புகளும் உடைக்கப்பட்டு அந்த பெயினில் கடைசி நேரத்தில் தேர் இந்த டெத் பெட், அவங்களோட ஜீவனை விடுற கடைசி நொடியில் இருக்கிறாங்க. தே ஹாவ் கான் த்ரூ த ஹோல், அந்த பெயின்லேயும் ஆல்ரெடி அவங்க எலும்பை உடைச்சு தான் அவங்க ஜீவனை விடுறாங்க. ஆனால் நீதிமனுடைய எலும்புகள் உடைக்கப்படுகிறது கிடையாது. சற்று யோசிக்க, கண்களை மூடும். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நீதிமானாய் நம்ம நடப்போமானால், நீதிமான் தன் உத்தமத்திலே அவன் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். 4 காரியங்களை நான் சொன்னேன், திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேவையில்லாத காரியங்களை தள்ளிவிட வேண்டியது. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைன்ஸ் ஆஃப் ஓல்ட் செல்ஃப், நம்ம மீந்திருக்கும் பழைய மனிதன் பாதி. 2வது ரிமைன்ஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், மீந்திருக்கும் சுயநலம். 3வது ரிமைன்ஸ் ஆஃப் லஸ்ட், மீந்திருக்கும் இச்சை. 4வது ரிமைன்ஸ் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி, மீந்திருக்கும் உண்மையின்மை. 4 காரியங்களை உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். முடிஞ்ச கணவன் மனைவியாக சேர்ந்து நம்ம நின்று ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய போறீங்க தேவனுக்கு முன்பாக. தயவு செஞ்சு தனித்தனியாக இருக்க வேண்டாம், தாழ்வாய் நான் கேட்குறேன், தயவாய் கணவன் மனைவியாக சேர்ந்து நில்லுங்க. முடிஞ்சா அவங்க கண்களுக்கு கண்களாக பார்த்து அவங்களோட கரங்களை பிடித்து நீங்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை, ஒருவேளை உங்கள் திருமண உடன்படிக்கையை நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ண போறீங்க அவங்ககிட்ட. சற்று கண்களை மூடி தேவனுக்கு நேராக இருதயத்தை அப்படி திருப்பி அப்புறம் சொல்லுவோம், அப்பா நீங்கள் இது உங்களுடைய ப்ரேயரில் நீங்கள் பண்ண போறீங்க, உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் ஃபர்ஸ்ட் கணவனும் மனைவியுமாக. நாங்கள் தேவையில்லாத காரியங்களை நிறைய நேரங்களில் உங்களுக்கு பிரியமில்லாமல் நிறைய காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ராஜா. நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் முள்ளாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் தகப்பனே சப்பா, எங்களுடைய ரிப்ஸில், எங்களுடைய போன்ஸில் it is acting as a cancer which brings pain to our family, which brings hurt to our family. Help us that we start with integrity in our family. எங்கள் குடும்பத்திலேருந்து அந்த உத்தமம் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அப்படின்னு கண்களை மூடி சொல்லுவோமா? அப்பா, எங்களோடு பேசினதுக்காக நாங்கள் நன்றி ராஜா. கணவனும் மனைவியுமாக கைகளை நம்ம பிடித்துக்கொள்வோம். ஒருவேளை உங்கள் மனைவி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கைகளை பிடிச்சிக்கோங்க. கைகளை பிடிச்சி அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் இதுவரைக்கும் நான் என்ன காரியம் வேணாலும் நான் பண்ணியிருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் உன்னிடத்துல கணவனாக மனைவியாக என்ன ஆனாலும் சரி, I will be honest to you, I will be truthful to you. நான் பேசுறதுல உண்மையை தான் சொல்ல போறேன். இனிமேல் என்ன ஆனாலும் சரி, என் வாழ்க்கையில் என்னோட சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னோட இருதயத்தின் யோசனைகள் என்னவானாலும் சரி, நான் உண்மையை மாத்திரம் தான் நான் சொல்ல போறேன். அது நமக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்குமானாலும் சரி, நான் உண்மையை சொல்லி we'll walk through that together. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்றே நீ தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்றே நீ தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டார் மோவென்றார்
இருப்பாயா. கணவன் மனைவி கிட்ட நீங்க உண்மையா நீங்க பேசுங்க கொஞ்ச நேரம். நீ பாருமா, நான் இத்தனை வாரம் இத்தனை வருஷங்கள் நான் நிறைய காரியங்கள் நான் மறைச்சிட்டேன். I want to be honest to you. இனிமேல் I want to live a life. நான் பேசுறது, நான் செய்யறது, நான் எல்லாவற்றிலும் நான் உண்மையா நான் இருக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை முதலாவது. let's set an example to our kids. நம்முடைய பிள்ளைகளுக்கு, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகள் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு you have to set an example. நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் செட் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையை பேசாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, குடும்பத்தில் நம்ம போய் பேசிட்டு குடும்பத்தில் நம்ம மாறுதலாக உள்ள ஒரு இருதயமோடு இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளும் அதே போல தான் இருப்பாங்க. ஆஸ் பேரண்ட்ஸ் இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் வரும்போது உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு. உன்னை நம்பி இவ்வளோ பிள்ளைகளை நான் கொடுத்தனே, உன்னை நம்பி 2 பிள்ளைகளை கொடுத்தனே, உன்னை நம்பி 3 பிள்ளைகளை கொடுத்தனே, உன்னை நம்பி 4 பிள்ளைகளை கொடுத்தனே, இந்த பிள்ளைகளை உத்தமமே நீ வளர்த்திருக்கிறியா அப்படின்னு உங்க கணவனும் மனைவியுமாய் உங்ககிட்ட தான் தேவன் கணக்கு கேட்பாரு. இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் யோர் ரோல் டு செட் an example in front of them, to live as a living example in front of them. அவங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்வது உங்களுடைய கடமை. நீங்க அந்த இடத்துல மாறுதலுள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாக நம்ம வாழ்வோமானால், நீங்களும் கணவனும் மனைவியுமாக தேவனுக்கு முன்பாக நீங்க நிற்கும்போது நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிடிவாதம் இருக்குதா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பொய் பேசுறது இருக்குதா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொய் பேசுறது இருக்குதா, இதுக்கு எல்லாருக்கும் கணக்கு யார் கொடுக்கணும்னா நீங்க தான் கொடுக்கணும். மீந்திருக்கும் இந்த காரியங்களை நீங்கள் அறியுங்கள். ஒருவேளை வேற காரியங்கள், நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில மீந்திருக்கலாம். அப்பா கிட்ட நீங்க சொல்லுங்க, அப்பா மீந்து இருந்திருக்கு இந்த காரியம் இருக்குது, என்னோட பேசுங்க. என்னோட என்ன வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மீந்து இருக்குது. What are the remains of the old self? What are the remains of old self, myself? என்னுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் காரியங்கள் என்னென்ன இருக்குதுங்கிறதுக்கு வெளிச்சம் போட்டு காமிங்க. அந்த காரியத்தை நம்முடைய சமூகத்தில் நான் விட்டு நான் அதுலேருந்து வெளியே வர எனக்கு கிருபை செய்யுங்க. குடும்பமாய் கணவனும் மனைவியாக நாங்கள் விட்டு நாங்கள் வெளியில் வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. What are we lacking? What is that one thing that is still holding on in our lives? உங்களை ஆசீர்வதிக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்க தான் அவருக்கு பிரியம். ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் நம்ம தான் செஞ்சாகணும். He speaks to us. ஸ்கூல்ல குழந்தைகிட்ட சொல்றது போல தேவன் நம்மகிட்ட சொல்லிதான் இருப்பாரு சபையில. ஆனா அந்த பிள்ளைகளை வீட்லயும் செய்ய வைக்க வேண்டியது தகப்பன் தாங்களுடைய வேலை. இல்லை நீ ஸ்கூலுக்கு போய் நீ பாட்டுக்கு சரியாயிரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் the kids are living most of the time in the house. It is our role to set an example. Integrity starts with family. உத்தமம் நம்ம குடும்பத்திலிருந்து ஆயத்தமாகிறது. கண்களை மூடி அப்பாட்ட சொல்லுவோம், அப்போ என்னோட பேசுங்க ராஜா, என்னோட பேசுனதுக்காக நன்றி ராஜா. இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்குது என்னோட பேசுங்க. என்னோட வாழ்க்கையை நான் சீரமைக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அப்போ இந்த காரியங்களுடைய மாம்சம் பழைய தேவையில்லாத காரியம் இன்னும் இருக்குது. நீங்கள் என்னோட பேசி அந்த வாழ்க்கை, அந்த காரியங்களோட வாழ்க்கையிலேருந்து பிடுங்கி போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் சீர்பொருதல் உண்டாகட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆச்சு. அப்பா we bless everyone in the name of the Lord and Savior Jesus Christ. அப்பா அப்போ ஒவ்வொருத்தரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரட்டும், சந்தோஷம் கடந்து வரட்டும் ஆச்சு. as they submit their lives to you Father, அப்பா take away all the unwanted things from their lives. அப்பா எல்லா தேவையில்லாத காரியம் அவங்க வாழ்க்கையில பிடுங்கி போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா help them to cut all the unwanted elements from their family, from their body, from the body of the Christ. அப்பா ராஜா, நாங்க தான் குடும்பம் அப்பா தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நாங்க வாசிக்கிறோம். அப்பா take away, அப்பா remove away all the unwanted things. அப்பா நீங்க பிடிங்கி எடுங்கப்பா, விட்டு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். பாராச்சு இந்த வார்த்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம்.